முதல்ல இந்த நிகழ்ச்சி தொடங்கும் போது நிகழ்ச்சி தொகுப்பாளர் சொன்னாங்க, தமிழ்நாட்டில் தேர்தல், அதாவது அரசியல் தேர்தல்னாலே ரெண்டு துருவ கட்சி தான், அந்த ரெண்டு கட்சிக்கு இடையில தான் அப்படின்னு சொன்னாங்க. இரு துருவ அரசியல் என்பதில் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா இந்த தேர்தல் 2026 அப்படி தான் எல்லோரும் பார்க்குற மாதிரி தான் நாங்களும் பார்க்குறோம். இரு துருவ அரசியல் தான். ஒரு பக்கம் திராவிட கட்சிகள், இன்னொரு பக்கம் தமிழ் தேசிய அரசியல் பேசுகிற கட்சிகள், அப்படி ரெண்டு துருவ அரசியலை நாங்கள் உள்வாங்கியிருக்கோம். அதை தான் பேச வந்திருக்கோம். பொதுவாக இங்கே அரசியலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்களாட்சி தத்துவம், இந்த மக்களாட்சி தத்துவத்தில் மக்கள் ஜனநாயக அடிப்படையில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே அதிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்கு தான். இந்த வாக்கை வைத்து அந்த அதிகாரத்தை வச்சுக்கிட்டு தான் எப்படியாவது ஒரு நல்லாட்சியை கொண்டு வந்துட முடியுமா அப்படின்னு சொல்லி 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறி மாறி தேர்தலில் ஓட்டு போட்டு நம்மளை யாராவது காத்துற மாட்டாங்களா, நம்மளோட வாழ்வுக்காக, நம்மளோட உரிமைகளுக்காக, நம்மளுடைய தலைமுறைகளுக்காக ஏதாவது நல்லது நடந்துடாதா அப்படின்னு வாக்கு செலுத்துகிறாங்க. ஆனால் ஒவ்வொரு தேர்தலிலுமே எல்லா கட்சிகளும் வாக்குறுதி கொடுக்குறாங்க. நாங்கள் இதை செய்வோம், நாங்கள் அதை செய்வோம், தமிழ்நாட்டை சிங்கப்பூர் போல மாற்ற போகிறோம், பாலாறும் தேனாறு தான் உங்கள் சாலைகளில் ஓடப்போகிறது, அப்படியான வசனம்லாம் கேட்குறோம். ஆனால் ஆட்சி முடிவில் பார்த்தீங்கன்னா வேதனை மட்டும்தான் மிச்சமாக இருக்குது, ஏமாற்றம் மட்டும்தான் மிச்சமாக இருக்குது. இந்த ஏமாற்றத்தை பழகி தான் மக்கள் என்னவாயிட்டாங்கன்னா, ஏவாண்டா என்னங்க எல்லாரும் சொல்கிற மாதிரி ராமாண்டாண்ண ராவணாண்டாண்ண, நமக்கு தேர்தல் நேரத்தில் கிடைக்கிறது எவ்வளோன்னு பாருங்கள், 3000 4000 அப்படிங்கிற அளவுக்கு குறைச்சலாக சொல்லியிருந்தா நீங்களே சேர்த்துக்குங்க. எண்ணிக்கை வருஷம் ஏறுதில்லை அப்படிங்கிற அந்த மனநிலையிலே உட்காந்துருக்காங்களே ஒழிய விலைவாசிக்கு ஏற்ப எதுவும் உயரணுமா இல்லையா? அதுதான் நீங்க இப்ப சொன்ன 2 அரசியல் கட்சிகளும் செஞ்ச விலைவாசி உயர்ந்ததுனால இந்த விலை உயர்ந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப வாக்கு காசு வாங்குறது போதும், அதோட போய் போட்டு போறோம் அப்படிங்கிற மனநிலை இருக்குல்ல, இந்த மனநிலையை மாற்றி மக்கள் போடுகிற அந்த வாக்கு ஒரு நல்ல ஆட்சியை, ஒரு நல்ல அரசியலை கொண்டு வரணும், ஒரு மாற்று அரசியலை கொண்டு வரணும்னா அது நாம் தமிழர் கட்சியால் மட்டும்தான் அப்படி ஒரு மாற்று அரசியலை இங்கே கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய வாதம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு அரசியலாக பார்க்கப்படுகிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி அதிமுக திமுக இந்த கட்சிகள் மாறி 50 ஆண்டு காலம், 50 ஆண்டு ஆட்சியில் என்ன நடந்துருச்சு? கொள்ளை அப்படியே இருக்குது, கொலை அப்படியே, 2 கட்சியிலும் கொள்ளை இருக்குது, கொலை இருக்குது, கனிமூல திருட்டு இருக்குது, இங்கேயும் அடக்குமுறை இருக்குது, அங்கேயும் அடக்குமுறை இருக்குது, இப்படி எல்லாம் சாராயம் இங்கே இருக்குது, அங்கேயும் சாராயம் இருக்குது, எல்லாமே எதுவும் மாறாமல் தான் இருக்கிற கட்சி மாறுது, ஆட்சிகள் பேரில் கட்சி மாறுதே உள்ள இந்த இங்கே நடக்கிற ஊழலோ திருட்டோ எதுவுமே மாறவே இல்லை. அதை மாற்றி அமைப்பதற்கான ஒரு தேர்தலாகத்தான், இன்னும் சொல்ல போனால் இந்த போட்டி, இந்த களம் என்பது மக்களுக்கும் இந்த இவர்களை ஏமாற்றிய கட்சிகளுக்குமான ஒரு போட்டியாகத்தான் இந்த 2026 இருந்தால் அது மக்களுக்கு நல்லது அப்படிங்கிறதான் நாம் தமிழர் கட்சியோட நிலைப்பாடு. நீங்கள் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஆட்சியில் முடிய போகிற தருவாயில் வந்துட்டாங்க. அவங்க திரும்பி சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நாங்கள் நல்லாட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா பிஜேபி நீங்கள் ஒன்று வந்து நிற்குது, பிஜேபியை நம்ம எதிர்த்தாதான் ஒன்று வந்து நிற்கும், நம்ம வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் எனக்கு ஒரு தனிப்பட்ட கருத்தாக தங்கைகிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குன்னு நான் நம்புகிறேன். என்னென்னா, இந்த பிஜேபின்னு சொன்னதுனால கொஞ்ச நாள் ரொம்ப நாளாக எங்களை பிஜேபியோட பி டீம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ திமுகவோட பி டீம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்களை எங்கே உட்கார வச்சுருக்காங்க பாருங்க, வரிசையாவது தனியாக போட்டுருங்க, அப்புறம் நீங்களே உட்கார வைக்கிறீங்க, நீங்களே கேள்வி கேட்குறீங்க. நீங்கள் பொதுவான டீமாக உட்காந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன், எங்களை மாட்டி விடுற வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிடுறீங்க. பிஜேபி அப்படின்னு ஒரு பூதத்தை காட்டி திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் பண்ணும். பிஜேபி அவ்வளோ பெரிய பூதம் தமிழ்நாட்டில் கிடையாது, அதுதான் உண்மை. வட மாநிலங்களில் இருக்கலாம், தமிழ்நாட்டில் அவ்வளோ பெரிய பூதம் கிடையாது. அதை காட்டித்தான் ஒரு அரசியல் செய்ய வேண்டும் என்கிற அவல நிலை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்குது. ஏன் இதை சொல்கிறேன்னா, நீங்கள் குஜராத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மாடலை கொண்டு வந்தாங்க. இது ஒரு என்ன, குஜராத்தில் மோடி எல்லாம் வளர்ச்சி ஆயிடுச்சு, நாடு வளர்ச்சி ஆயிடுச்சு, குஜராத் மோடி 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 அப்படின்னு ஒரு விளம்பர மாடலை காட்டினாங்க. அதே மாதிரி இங்கேயும் காட்டுறாங்க. இங்கே என்னது, அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறாங்க, என்னது, திராவிட மாடலு. இங்கே நடக்கிற அத்தனை தவறு தில்லுமுள்ளு எல்லாரும் நடந்து கொண்டே இருக்கிறது. அதெல்லாம் காட்டுவதற்கு காரணமாக ஒரு இலக்காக திராவிட மாடலை, அவன் விளம்பர மாடலை வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு எதிர்ப்பு என்று பேசுகிற இவர்கள் திராவிட மாடலை இங்கே முன்னிறுத்துறாங்க ஒழிய மற்றபடி எந்த மாறுபாடும் இருக்கிறது இல்லை. ஏன் அதை சொல்கிறேன்னா, நீங்கள் வட மாநிலத்தில் போய் பாருங்கள், இதை நம்மளே பார்த்துருக்குறோம். கோயில்களில் ஒடுக்கப்பட்ட மக்கள் நுழைய முடியல, அவங்களே இந்துக்கள் தான், அவங்க எவ்வளவு தூரம் தாக்கப்படுறாங்க என்பதை நம்ம கண்கூட பார்த்து தொலைக்காட்சியில் பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். ஆனால் இங்கே சமூக நீதி அப்படின்னு பேசப்படுற இந்த திராவிட கட்சிகள் ஆட்சிகளில், குறிப்பாக ஆளும் கட்சியோட ஆட்சியில், இங்கே கோயில்களில் ஒடுக்கப்படுற மக்கள், ஆதி தமிழ் குடிகள் நுழைய முடியாத நிலை இருக்குதா இல்லையா? அப்படி ஒரு நிலை வருகிற போது சமூக நீதியை பாதுகாக்கிறோம்னு சொல்ற திராவிட மாடல் அரசு என்ன செஞ்சிருக்கணும்? அந்த மக்கள் கோயில் நுழைவதுதான் சமூக நீதி அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்துறாம,
கோயிலை பூட்டி வைக்கிறதா சமூக நீதி அப்படின்னு சொல்லி கோயிலை பூட்டி வச்சுட்டு யாருமே உள்ள போக தேவையில்லை அப்படின்னு தப்பிக்கிறது சமூக நீதியா அப்படின்னு நீங்க யோசிக்கணும். அந்த சமூக நீதியை பற்றி இவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதையும் சிந்தித்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா இந்த திராவிட மாடல் அரசு தான் சொல்லுது இன்னைக்கு. இந்த திராவிட மாடல் என்ன சொல்றாங்க, நாங்க எல்லாருக்கும் நீதியை கொடுத்துட்டோம், எங்க ஆட்சியில் பெண்கள் 1000 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க தெரியுமா, மாசம் 1000 ரூபா கொடுத்துட்டு இருக்கோம், அதில் 1 கோடி பேருக்கு கொடுத்துருக்கோம், எவ்வளவு பெரிய ஆட்சியை கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, 1 கோடி இல்லை, நீங்க 1.5 கோடி பேருக்கு கூட 1000 ரூபா கொடுக்கலாம். அதே குடும்பங்கள்ல இருந்து சாராயம்ங்கிற பேர்ல எவ்வளவு காசை எடுக்கிறீங்கன்னு ஒன்று இருக்கா இல்லையா? இந்த ஆண்டு விற்பனை பாருங்க, ஒரு அரசோட இலக்கு என்னவா இருக்கணும், கல்வித்துறையில் இப்படி சாதனை பண்ணிடலாம், மருத்துவத்துறையில் இப்படி சாதனை. இந்த ஆண்டு போன ஆண்டு விற்பனையை விட இவ்வளவு, இன்னும் சொல்ல போனால் இந்த ஆண்டு விற்பனைக்கு வந்து மதுக்கடையில் 600 கோடி இலக்கு அப்படின்னு வச்சு நம்மால் அதை முந்திட்டாங்க. 758 கோடியாக மாறிடுச்சு. ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்லலாம், வருஷம் 15% கூடுன்னு நினைச்சோம், இப்போ அதை விட கொஞ்சம் கூடிருச்சு. அப்போ நீங்கள் என்ன 45,000 கோடியிலேருந்து 50,000 கோடி வருடத்திற்கு இலக்கு வச்சு சாராயத்தில் விற்கிறாங்க. எல்லா துறையும் இழப்பீட்டில் போய் இலக்கை தாண்டி போகுதுன்னா அதுக்கு காரணம் அரசா நம்மளுகளா? திறந்து வச்சது யாரு, அரசா நம்மளுகளா? இது உடனே குடிக்கிறவங்க வாயை மூடிட்டு இருக்கோம், நீங்க போட்டு வீட்டுக்கு போக வேண்டியதானே, கேட்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல. குற்றத்தை மக்கள் மேலே போடுறதுல ஒரு அரசு மக்கள் கேட்பதையெல்லாம் கொடுப்பது நல்ல அரசு இல்லைங்க. மக்களுக்கு எது தேவை அப்படின்னு பார்த்து கொடுக்குற அரசு தான் ஒரு நல்ல அரசா இருக்க முடியும். ஒரு குழந்தை எல்லாமே கேட்கும், எல்லாத்தையும் கேட்டு அடம்பிடிக்கிறோம், ஆனால் நல்ல அம்மா எது அது பிள்ளைக்கு வேணுமோ வேண்டாமன்னு பார்த்து கொடுக்குறது நல்ல அம்மா. அப்படி ஒரு அரசு தானே இருக்கணும். அந்த அரசு ஏன் மக்கள் கல்வி இலவசமாக கேட்குறாங்க, இந்த அரசு கொடுத்துருச்சா? மருத்துவத்தை இலவசமாக கேட்குறாங்க, இந்த அரசு கொடுத்துருச்சா? நீங்கள் நினச்சி பாருங்க, காஞ்சிபுரத்தில் ஒரு மருந்து கம்பெனி, அந்த மருந்து கம்பெனியில் உற்பத்தி செய்யப்பட்ட மருந்தை வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைகளுக்கு கொடுத்து கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இறந்து போயிட்டாங்க. அந்த மாநில அமைச்சர் நம்மளை கேட்குறாங்க, அந்த மாநில அமைச்சர் கேட்குறார், 14 ஆண்டுகளா அந்த கம்பெனியில் நீங்கள் அந்த மருந்து கம்பெனியில் நீங்கள் ஆய்வு செய்யவே இல்லை, அதோட விளைவு தான் எங்கள் குழந்தைகள் செத்து போயிடுச்சுங்கிறான். இந்த நீங்கள் நினச்சி பாருங்க, தமிழக முதல்வர் சொல்றாரு, தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இது தமிழ்நாட்டுக்கு தலை குனிவா தலை நிமிர்வா அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். ஏன்னா இந்த அரசு சொல்கிறது எல்லாமே மாடல், எப்படி திராவிட மாடல் பேர் வச்சு சொல்றாங்களோ அது மாதிரி எல்லாமே மறுபடியும் அபத்தான பொய்யையே மறுபடியும் சொல்றாங்களே தவிர எங்கொன்றிலும் அரசு மக்களுக்கு என்ன தேவை இல்லை, எந்த வாக்குறுதியை கொடுத்தோம் அதை காப்பாற்றணும் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. நான் சொன்ன 1000 ரூபாயை நீங்கள் மாடலாக எடுத்துக்கலாம். நான் சொன்ன 1000 ரூபாயை முதல்ல ஓட்டு போடும்போது என்ன கேட்டாங்க, ஓட்டு கேட்கும் போது அனைத்து பெண்களுக்கும் 1000 நாங்க. அப்புறம் ஆட்சிக்கு வந்து என்ன சொன்னாங்க, தகுதியான பெண்களுக்கு மட்டும் 1000. இந்த தகுதி எங்கிருந்து வந்தது? வாக்கு கேட்கிற போது வராத தகுதி அவர்களுக்கு கொடுக்க நலத்திட்டம் அப்படின்னு சொல்றாங்களே இலவசத்துக்கு, அந்த நலத்திட்டத்தை கொடுக்கிற போது எப்படி தகுதி வரும்? இதை எந்த கட்சி கேட்கறது இல்லை. ஏன்னா இவங்க அதுக்கு தயாரா இருக்காங்க. அதிமுக போனீங்கன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் 1500 சொன்னோம், மக்கள் ஏமாந்து அவனுக்கு ஓட்டு போட்டாங்க. இந்த தடவை போடுங்க, இந்த இந்திய கூட்டணி போய் இப்போ பாருங்க, ஒரு ஆள் அங்கிட்டு வடக்க நான் 2500 ரூபா தரேன், அவங்ககிட்ட இவங்க சொல்லுவாங்க, இவனை கிட்ட அவனை பார்த்தானா பள்ளிக்கூடத்துலாம் படிக்கும்போது சொல்லுவாங்க, ஒன்னால நான் கெட்ட என்னால நீ கெட்ட அப்படிங்கிற மாதிரி. இவங்கள பார்த்து அவங்க கேட்டாங்களா இல்லை அவங்கள பார்த்து இவங்க கேட்டாலும் தெரியல. 1000 தொடங்கி இப்போ 2500 கொடுக்குறவங்களுக்கு இலவசத்தை நோக்கியே இந்த அரசு நடத்திக்கிட்டு இருக்கு. வட இந்தியாவில் போனீங்கன்னா ஏழை தாயார், இதே மோடி ஆட்சியில் குஜராத் இருக்கிற போது ஏழை தாயோட கற்பப்பையை வித்தாங்க, அதுவே இங்கே குற்றச்சாட்டாக மாறிச்சு. இன்னைக்கு நிலைமை என்ன? திராவிட மாடல் ஆட்சியில் ஏழை தாயோட கிட்னியை வித்துட்டாங்க. தீர்வு என்ன தெரியுமா? அந்த கிட்னியை எடுத்து அந்த மருத்துவமனை இருக்குல்ல, அந்த மருத்துவமனை ஒன்றும் செய்ய மாட்டோம், இன்னுமே அங்கே உறுப்பு மாற்ற மாட்டோம். எது? அந்த மருத்துவமனையில் இன்னும் அந்த கிட்னியை டிரான்ஸ்ஃபர் பண்ணுற வேலையை பார்க்க மாட்டோம். தண்டனை முடிஞ்சிருச்சு. எல்லாவற்றையும் விட இன்றைக்கு மழைக்காலம், நெல்மணிகள் என்னவாக இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் நினச்சி பாருங்கள், எல்லாரும் ஆட்சியாளர் சொல்கிறாங்க கொஞ்சம் முளைச்சிருச்சு. ஏதோ அமைச்சர் பாருங்க, விவசாயத்துறை அமைச்சர் கொஞ்சம் முளைச்ச அரிசி நெல்லை கொடுத்தா வாங்கிடும் அந்த அரசு? வாங்குமா? உடனே இன்னொரு ஆட்சியர் சொல்கிறேன், நாங்கள் இருக்கிற போது இப்படி இல்லை, இப்போ நிறையா மழை வந்துருச்சு, நிறைய நெல் விளைஞ்சிருச்சு, நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நெல் விளைஞ்சிருச்சு. நான் கேட்குறேன், சாராய கடையில் வைக்கிற அந்த சாராய பாட்டில் எவ்வளோ உற்பத்தி பண்ணுறன்னு கணக்கெடுத்து பார்த்து ஏசி அளவில் போட்டு எல்லாம் உட்கார வைக்க முடியுது. ஒரு இங்கே இருக்கக்கூடிய தலையாரி இருக்காங்க, விஓ இருக்காங்க, ஆர்ஐ இருக்காங்க, தாசில்தார் இருக்காங்க, வருவாய்த்துறையே இருக்கிறது. எத்தனை ஆயிரம் ஏக்கரில் விவசாயம் பண்ணியிருக்கான்னு கணக்கெடுத்து பார்த்து எவ்வளோ விவசாயம் இங்கே வந்து சேரும், நெல் வந்து சேரும், அறுவடை செய்யப்படும் கணக்கெடுத்து பார்த்து நெற்குடங்களை கட்ட முடியுமா முடியாதா? ரொம்ப கேவலமாக சொல்லணும்னா மனிதனை அடக்கம் செய்கிற சுடுகாட்டில் கொண்டு நெல் மூடைகளை நிறுத்தி வச்சிருக்காங்க. இதுதான் இந்த அரசோட லட்சணமா? அப்போ இந்த தேர்தல் மாற்று அரசியலை முன்வைக்கிற நாம் தமிழருக்கும் தீய திருட்டு திராவிட அரசியலுக்குமான சண்டையாகத்தான் நாம் தமிழர் கட்சி பார்க்கிறது. நன்றி, வணக்கம்.